உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புனித வெள்ளியை தொடர்ந்து கல்லறையிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் இயேசு உயிர்ப்பு பெறும் எனும் ஈஸ்டர் பண்டிகையை சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தொடக்கத்தில் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கு நடைபெற்றது. இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது. அரங்க வளாகத்தின் மையப்பகுதியில் ஏற்றப்பட்ட பாஸ்கா ஒளியை பேராலய அதிபர் இருதயராஜ் அரங்கத்தின் மேடைக்கு எடுத்து சென்றார். பின்னர் நடைபெற்ற பிரார்த்தனையில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். இரவு 12 மணி அளவில் வான வேடிக்கையுடன் பேராலய கலையரங்கத்தின் மேற்கூரையில் சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்துரூபமாக நிகழ்த்தி காணப்பட்டது. பின்னர் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஆந்திரேய ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையொட்டி பங்குத்தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்த நிகழ்வில் ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த குகையில் இருந்து இயேசு உயிர்த்தெழுந்து எழுந்தார். அப்பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் மலர்களை தூவி இயேசு பிறப்பு பாடல்களை பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிகா, ஜெர்மராகினி மாதா ஆலயம், கப்ஸ் கோவில், நெல்லித்தோப்பு, விண்ணேற்பு மாதா கோவில், வள்ளியனூர் தூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் நடைபெற்ற ஈஸ்டர் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற தூய தோற்றிரவு அன்னை ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு பாஸ்கா ஒளி வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்து வரும் நிகழ்ச்சியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நெல்லை பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் உள்ள தூய சவோரியர் பேராலயத்தில் இரவு 12 மணிக்கு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி இயேசுவின் உயிர்த்தெழுதலை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அந்தோனியர் சாமி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான கிறிஸ்தவ பொதுமக்கள் புத்தாடைகள் அணிந்து கலந்து கொண்டு இயேசுவின் உயிர்ப்பித்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர். இதுபோல் நெல்லை சந்திப்பு உடையார்பட்டி திரு இருதய ஆலயத்தில் ஆலய பங்கு தந்தை மைக்கேல் ராசு மற்றும் அருட்திரு ஞான திரகரன் ஜான்பால் ஆகியோர் திருப்பலியை நிறைவேற்றினர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட CSI ஹென்றி லிட்டில் ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையொட்டி அயர்கள் ராமமாணிக்கம், ஜான் வெஸ்லி, அருள் பிரபாகரன், அன்பு செழியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர்.
தேவாலயங்களில் ஈஸ்டர் பெருநாளை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கொட்டாப்புள்ளியம்பாளையம் சாலையில் அமர்ந்துள்ள பெத்தேல் கிறிஸ்துவ ஆலயத்தில் இன்று காலை முனைவர் அருள்திரு சாமுவேல் ராஜதுரை தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு புனித லூர்து அன்னை பேராலயத்தில் ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு இயேசுவின் உயிர்த்தெழுதலை நிறைவு கூறும் வகையில் அதிகாலை சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.